ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து ரீடிங் பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். இப்போ ஷஃபிள் பண்ண போறோம், ஓகேங்களா? ஓகே, ஒரே ஒரு கார் மட்டும்தான், ஓகேங்களா? ஒரே கார் மட்டும்தான், ஓகேங்களா? வந்துருச்சு. ஒரு கார் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 3 கார் வேண்டியதில்ல, ஓகேங்களா? இது பைல் 1, ஓகேங்களா? இப்ப பைல் 2 பார்ப்போமா? ஓகே, பைல் 2 வந்து ஷஃபிள் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னன்னா இந்த ரீடிங்க நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தற்செயலானது கிடையாது. ஏன்னா வந்து இந்த ரீடிங் பார்க்கறது மூலமா உங்களுக்குள்ள இருக்கிற கொஷனுக்கு ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? அதுதான் சொல்ல நினைக்கிறேன், ஓகேங்களா? சரி வாங்க, இப்ப வந்து பைல் 1க்கான ரீடிங் பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ பைல் 1க்கான ரீடிங் பார்ப்போம், ஓகேங்களா? இது யாரை பத்தி அப்படின்றதெல்லாம் வந்து கார்டு ரிவீல் பண்ணப்புறம் பார்ப்பேன், ஓகேங்களா? ஓகே, செல்ஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஷேடோ ஒர்க்கை வந்து ஹீல் பண்ண சொல்றாங்க, ஓகேங்களா? பைல் வந்து சூஸ் பண்ணுவாங்க, யாரு வேணாலும் பார்க்கலாம். ஆனா வந்து உங்களுடைய வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஷேடோ ஒர்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் இந்த கார்டோட மீனிங், ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்க ஷேடோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு நீங்க வந்து ஷேடோ ஒர்க் முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து நல்ல தாட் வரும். அப்புறம் வந்து நீங்க வந்து நீங்க என்ன நினைப்பீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஷேடோ ஒர்க் போடாததுக்கு முன்னாடி ஷேடோ ஒர்க் சாரி ஷேடோ ஒர்க் வந்து போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து நெகட்டிவ் தாட் இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், நிறைய வந்து செல்ஃப் டவுட் இருக்கும், இதெல்லாம் வந்து வரும், ஓகேங்களா? பட் ஷேடோ ஒர்க் நீங்க போட்டு முடிச்சீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாறுவீங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான விடை, ஓகேங்களா? இப்போ பைல் 2க்கான விடை பார்ப்போமா? எந்த விடைன்றது பார்ப்போம், ஓகேங்களா? ஓகே, இது பாத்தீங்கன்னா வந்து நான் என்ன சொல்றேன்னா இது செகண்ட் சான்ஸ்னா வந்து எதை பத்தி குறிக்கும் அப்படின்னா நீங்க சப்போஸ் வந்து வேலையில இருக்கீங்க அப்படின்னா வந்து வேலையில வந்து செகண்ட் சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? அப்புறம் வந்து நீங்க வந்து கல்யாணம் ஆயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து செகண்ட் சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு 2 பேருக்குமே, ஓகேங்களா? மறுபடியும் வந்து புதுசா வந்து நீங்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் வந்து பைல் 2 சொல்ல நினைக்கிறாங்க உங்களுக்கான விடை, ஓகேங்களா? செகண்ட் சான்ஸ் அப்புறம் இந்த பிக்லாம் பார்த்துட்டு ஓகே இது லவ்க்கா நோ நோ நோ. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்க எந்த தொழில் பண்றீங்களோ அதுக்கான செகண்ட் வாய்ப்பு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? நீங்க வந்து புதுசா மறுபடியும் வந்து அதே தொழில இருந்தீங்கன்னா அதுலயே மறுபடியும் வந்து புதுசா ஆரம்பிச்சு மறுபடியும் முன்னேறுவீங்கன்றது தான் இந்த கார்டோட மீனிங். அடுத்து வந்து கல்யாணம் ஆயிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்க 2 பேருக்குள்ள வந்து மறுபடியும் வந்து புதுசா ஒரு பந்தம் ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க, ஓகேங்களா?
சப்போஸ் நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து செகண்ட் சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் போடுறீங்களே அப்படின்னு என் எனர்ஜில வந்துச்சு. ஸோ அதனால வந்து என்னன்னா, நீங்க காதலிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் வந்து செகண்ட் சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இன்னைக்கான ரீடிங். ஓகேங்களா? உங்களுக்கான விடை வந்து கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? இதே மாதிரி ரீடிங் வேணும் அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா?